வணக்கம் நண்பர்களே. நாங்க ஊழலுக்கு எதிரி, நாங்க இது தூய சக்தி, திமுக தீய சக்தி அப்படின்லாம் சொன்ன விஜய் இன்னைக்கு தான் முதலமைச்சர் ஆவறதுக்கே தீய சக்தியா மாறிட்டார். ஒரே ஒரு பால் தாங்க, இன்னும் ஆட்சி அதிகாரமே பிடிக்கல, அதுக்குள்ள ஒரு பால்ல சிக்ஸர் அடிக்கிறேன்னு நினைச்சு டக் அவுட் ஆயிருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அமமுகவோட மன்னார்குடி எம்எல்ஏவான திரு காமராஜ் அவர்களை அவர்களை ஏமாற்றியோ இல்ல அவர்களாகவே போர்ஜரி பண்ணி, போர்ஜரினா 420 சட்டப்படி ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 420 பிரகாரம் இது மிகப்பெரிய குற்றம். இது அவர் கையெழுத்து வாங்கிட்டு அவர் எங்களுக்கு ஆதரவு தரா சொல்லி கவர்னர்கிட்டே கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. டிடிவி தினகரன் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறார். இது அதே நேரம் தாவேகா காமராஜர் தான் எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு அவருடைய வீடியோ ஒன்றையும் வெளியிட்டு இருக்காங்க. இதுல எது உண்மைன்னு தெரியல. டிடிவி தினகரன் சொல்றாரு அது ஏஐங்கிறாரு, ஏஐ தொழில்நுட்பம், அதனால அவங்க ஃப்ராட் பண்ணிருக்காங்கிறாரு. அதனால இவங்க அதே நேரம் காமராஜர் நான் போகவே இல்லை, எதுவும் கிடையாது, நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் பக்கம் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. எது உண்மை அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இது டிடிவி தினகரன் சொல்வது உண்மையா, விஜய் போர்ஜரி பண்ணி கொண்டு போனது உண்மையா? அதே நேரம் இன்னொன்று நாம கவனிக்கணும். விஜய் டிடிவி தினகரனோட எம்எல்ஏவான காமராஜர் ஆதரவு கொடுத்தாரு மட்டும் சொல்லல, ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு தங்களுக்கு ஆதரவு கொடுத்ததாக ஒரு பொய்யான அறிக்கையை கொடுத்திருக்காங்க. ஆனா நேற்று வரை இன்று வரை ஐயுஎம்எல் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் நாங்க எந்த காலத்திலையுமே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா சொல்லியிருக்கிறார். அது ஒண்ணு. இதுல திமுகவுடைய பங்கு எங்கேயுமே இல்லை. திமுக கூட்டணி கட்சிகளோட தோழமையோட அரவணைத்தான் செல்கிறது. தோழமை கட்சிகள் அவங்க கட்சிக்கு தந்தாலும் முடிவு எடுத்துக்கீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. யாரையும் அவர் கண்ட்ரோல் பண்றவர் இல்லை. அவர் என்ன ஜெயலலிதாவா? ஜனநாயகவாதிங்க. அதனாலதான் பாருங்க, ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் அவர்கள் கட்சிக்குள்ள என்ன முடிவோ அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி ஐயுஎம்எல் நீ என்ன முடிவு இருக்க, என்ன கட்டுப்படுத்தாயிட்டாரு. ஆனா பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் திமுக மீதும் திமுக தலைவர் ஸ்டாலின் மீதும் கொண்டிருக்க அபரீதமான அன்பினாலும் திமுக என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் என் முடிவுன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு நான் முதலமைச்சர் எதுவும் பண்ண முடியாது. அவர் போற ஆதரவு கொடுத்தாலும் ஆதரவு கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா கொடுக்காம போட்டோம். அதுக்கும் திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. எனவே ஸ்டாலின் அவர்கள் தாவேகாவுடைய தலைவர் விஜய் ஆட்சிக்கு வரணும்னு தான் விரும்புறாரு. எந்த விதமான இடங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாரு.